சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினுக்கு சொந்த கட்சியிலேயே பச்சை துரோகம், ஸ்டாலின் ராஜினாமா, பரபரப்பு. திமுகவை பொறுத்தவரை அதனுடைய கூட்டணியும் அரசும் அதிகாரங்களை போன்றவையே அதன் மிகப்பெரிய பலமாக திகழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அதே சமயம் சொந்த கட்சி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தோற்கடிக்க சொந்த கட்சியிலேயே நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இதுதான் திமுகவோட மிக பெரும் பலவீனம் என்று பேட்டி ஒன்றில் சொல்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே. அதாவது கடன் வாங்காமல் ஆட்சியை நடத்த முடியாது. அதிமுக ஆட்சி என்றாலும் கூட கடன் வாங்குவாங்க. ஆனால் அந்த கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள் என்பதுதான் விஷயமே. மாதம் 1300 கோடி ரூபாய் இந்த உரிமை தொகைக்கே செலவாகி விடுகிறது. ஆனால் மக்கள் இதை பற்றி நினைக்காம அரசு தரும் 1000 ரூபாயை பெருமையாக நினைக்கிறாங்க. அரசாங்கம் தங்களுக்கு காசு தருவதாக நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டா அரசின் கடனை அதிகமாக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. திமுகவும் நல்ல விஷயங்கள் செய்திருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் கடனை அடைப்பதற்கான முயற்சியை செய்தது அதிமுக அரசு தான். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்குமான வித்தியாசம் இதுதான். 2026 தேர்தலில் திமுகவில் உள்ள சீனியர்களுக்கு சீட் தரப்போவதில்லை என்ற பேச்சு பரவலாக இருக்குது. ஒருவேளை இது நடந்தால் திமுகவால் தான் ப்ளஸ் பாயிண்ட். உதாரணத்துக்கு துரைமுருகன் எடுத்துக்கொண்டால் அதிக வயதாகிவிட்டது. கட்சியுள்ள டாப் சீனியர் அவர்தான். அண்ணா காலத்திலிருந்தே எம்எல்ஏவாக இருந்து வருபவர். தமிழக சட்டமன்றத்திலேயே மூத்த தலைவர் துரைமுருகன் தான். ஆனால் அவருக்கு இந்த முறை சீட் தருவாங்களா அல்லது துரைமுருகனே சீட் கேட்பாரா தெரியல. துரைமுருகனின் ஆலோசனை என்பது திமுகவுக்கு அவசியம் தேவை. ஆனால் தேர்தலில் போட்டியிட்டால் துரைமுருகனை தோற்கடிக்க அவரது மாவட்டத்திலேயே சொந்த கட்சியிலேயே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரை அதனுடைய கூட்டணி அரசு அதிகாரங்கள் போன்றவையே பலமாக உள்ளது. ஆனால் அதே சமயம் சொந்த கட்சி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தோற்கடிக்க சொந்த கட்சியிலேயே நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இதுதான் திமுகவோட பலவீனம். பல முக்கிய தலைவர்களே பல அதிருப்தியில் திமுகவில் இருக்காங்க. இவர்களின் அதிருப்தி அனைத்தும் திமுக தலைமையின் மீது அல்லது கட்சியின் மீதோ கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் பெருமக்கள் மீதும் மாவட்ட செயலாளர்கள் மீதும் தான் அவர்களின் கோபமும் அதிருப்தியும் இருக்குது. துரைமுருகனை தவிர்த்து விட்டு பார்த்தா பொன்முடி, KN நேரு, பெரியசாமி போன்ற சீனியர்களுக்கு தேர்தலில் சீட் தராமல் போனால் அது மிக பெரும் பாதிப்பை திமுகவோட தேர்தலில் ஏற்படுத்தும். காரணம், இவர்கள் எல்லாம் தங்களது வெற்றியை மட்டுமே உத்தரவாதப்படுத்துவாங்க கிடையாது. தங்களது வெற்றியையும் தாண்டி தங்களை சுற்றி இருக்கும் 5-6 சீட்டுகளையும் உத்தரவாதப்படுத்துவார்கள். அதனால் மேற்கண்ட சீனியர்களுக்கு சீட் இல்லாவிட்டால் தேர்தலில் வேலை பார்க்க மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாற்றி வேலை பார்க்கவும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படி ஒரு ரிஸ்க்கை திமுக எடுக்காது. அதே சமயம் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு புதுமுகங்களுக்கு சீட் தந்து எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு கெட்ட பேர் வாங்கியவர்களுக்கு சீட் தராமல் இருந்தால் அது திமுகவுக்கு நல்லது என்றெல்லாம் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீனியர்களுக்கு சீட் தரலனா அது ஸ்டாலினுக்கே மிக பெரும் பேர் ஆபத்து ஏற்படும் என்றும் சொல்லப்படுது.